ஃபேன்ஸோட லைஃப் அதிகமா இருக்கணும்னா மெயின்டைன் பண்றதுலயே இருக்குதானே. எப்படி எல்லாம் மெயின்டைன் பண்ணலாம்? நீங்க ஸ்வெட் ஆர் ஆயிலி பாடியா இருக்கீங்கன்னா கண்டிப்பா வாஷ் பண்ணாம ரீயூஸ் பண்ணாதீங்க. 2 hours on டேக்கு நீங்க யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல. ஸ்வெட் எல்லாம் ஓவரா டெபாசிட்டா இருக்கும் பேண்ட்ல, அதனாலேயே குவாலிட்டி போக ஆரம்பிச்சிருக்கும். சோ நீங்க வாஷ் பண்ணும்போது தான் அந்த ஸ்வெட்டை நம்ம ரிமூவ் பண்ண முடியும். செகண்ட், பாலிஸ்டர் அண்ட் சிந்தட்டிக் ஃபேப்ரிக்ஸை கண்டிப்பா அவாய்ட் பண்ணும். பிகாஸ் இது ஸ்வெட்டை கொஞ்சம் கூட அப்சர்வ் பண்ணாது. சோ உங்களுக்கு டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கும் வியர் பண்ணும்போது. தேர்ட், ஸ்வெட் பாடிஸ் எல்லாமே டால்கம் இல்லனா ஆன்டி பாக்டீரியல் பவுடர்ஸ் நீங்க பேண்ட் வியர் பண்றதுக்கு முன்னாடியே அப்ளை பண்ணிட்டு பேண்ட் வியர் பண்ணுங்க. சோ தட் உங்களோட பிரைவேட் ஏரியாவும் சேஃபா இருக்கும், உங்களோட பேண்ட்டுக்கும் லைஃப் இருக்கும். அண்ட் ஃபோர்த், ஆயில் ஸ்கின்னா இருக்கீங்கன்னா கண்டிப்பா லைனிங் வச்ச மாதிரி பேண்ட் யூஸ் பண்ணுங்க. இல்லைன்னா டார்க் கலர்ல இருக்கிற பேண்ட்டை யூஸ் பண்ணுங்க. லைட் கலர் பேண்ட் யூஸ் பண்ணும்போது உங்களோட ஆயில் உங்களோட பிரைவேட் ஏரியால டெபாசிட் ஆகுறதுனால இந்த ஏரியால பேச்சஸ் மாதிரி ரொம்ப டார்க் கலர்ல பேண்டோட கலரே சேஞ்ச் ஆக சான்சஸ் இருக்கு. சோ இந்த டிப்ஸ் எல்லாம் மறக்காம சேவ் பண்ணிக்கோங்க. மோர் இன்ட்ரெஸ்டிங் டிப்ஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு காஸ்டியூம்ல நிறைய கத்துக்க இப்பவே ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ்ல அட்மிஷன் போடுங்க. பாய்.